ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் பக்கோடா தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ரேகா அவர்கள். இவர் கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த இறை சேவை செய்து வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், உலகத்தில் பல்வேறு இயக்கங்கள் இருக்குது. அதில் பல்வேறு விதமான யோகாக்கள் கற்றுத்தராங்க. உங்கள் பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியானத்தை பற்றி நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர். ராஜயோகம் அப்படிங்கிறது எளிமையான ஒரு யோக முறை தான். இது பாமர மக்களும் இயலக்கூடிய ஒரு சாதாரண எளிமையான ஒரு யோகம்தான். இந்த யோகத்தை செய்வதற்காக, இந்த தியான பயிற்சி செய்வதற்காக இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, எப்பேற்பட்ட காரிய விவகாரங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட இந்த தியானத்தை மிக எளிமையாக நாம் கையாள முடியும். இந்த ராஜயோகம் என்பது எதற்காக இந்த பெயர் சூட்டப்பட்டது என்றால், அனைத்து யோகங்களுக்கும் தலை சிறந்த யோகம். ஆகவே இதற்கு பெயர் ராஜயோகம் என்பதாகும். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சிஸ்டர். இப்போ பக்கோடா செய்ய ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. கடலை மாவு மேலும் கார்ன்ஃப்ளவரும் கலந்த ஒரு பக்கோடா, ஒரு எளிமையான பக்கோடா. குறைவான நேரத்தில் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யறதுக்கு உடனடியாக தயார் செய்விக்க முடியும். இதனால் வரக்கூடியவர்களை நம்ம மகிழ்விக்கவும் முடியும். மிக்ஸ்டு வெஜிடபிள் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 கப், கார்ன்ஃப்ளவர் 1 கப், அரிசி மாவு 1 கப், கேரட் 1, குடைமிளகாய் 1, முட்டைக்கோஸ் 1 கப், காலிஃப்ளவர் 1 கப், இஞ்சி சிறிதளவு, கறிவேப்பிலை 10, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, சோடா உப்பு 1 தேய்க்கரண்டி. இதில் நம்ம கடலை மாவு ஒரு 2 கப் எடுத்துக்கிறோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 கப் எடுத்துக்குவோம். அப்புறம் அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கிறோம். அரிசி மாவு எடுத்துக்கிறோம். முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா கடலை மாவு, கேரட்டு, கேப்சிகம், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இவை அனைத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒன்று சேர்த்து நல்லா கலக்கிக்கிறோம். இங்கே அரிசி மாவு போட்டிருக்கேன். இந்த அரிசி மாவோட இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்படி தான் நம்முடைய நினைவுகள்லையும் என்ன இருக்குது, பல சிந்தனைகளில் கலந்து இருக்கிறதுனால இறை சிந்தனையினுடைய மகத்துவத்தை நம்ம அறியாமல் இருக்கிறோம். உணவு அப்படிங்கிறது உலகத்தில் உயிரினங்கள் அனைவருக்குமே ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாகும். இந்த உணவை எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும், இது ஒவ்வொருத்தருமே அறிய வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாகும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி நல்லா பிசைஞ்சுக்கணும். அழுத்தி இப்படி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சும் போது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இதோட கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சோடா உப்புன்னு கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் சார்? இது சேர்த்துக்கும் போது ஒரு நல்லா முருவலாக நம்மளுக்கு ஸ்கிரிப்பியாக கிடைக்கும். அதுக்காக இது சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோன்னு இப்போ நம்ம இதை இல்லை, இப்போ நம்ம ட்ரையாக இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சுக்குவோம். அழுத்தி கை அழுத்தம் கொடுத்து இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இந்த மேலே வடைச்சட்டியில் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம். இப்போது இது கொஞ்சம் சூடான உடனே இந்த எண்ணெயை ஒரு கரண்டியில் இந்த எண்ணெய் எடுத்து
இந்த காய்கறியோட நம்ம கலந்துக்கணும். ஸோ கலந்துக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உணவு வந்து எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணுங்கிறது ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக அவசியமான ஒரு விஷயமாகும். கண்டிப்பா சிஸ்டர், நீங்க சொன்னது உண்மைதான். இப்ப பாருங்க, எல்லாரும் சாப்பிடும் போது கரெக்டா மொபைல் எடுத்துடுறாங்க, டிவி ஆன் பண்ணிடுறாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. அதுக்கான வழிமுறை என்ன சிஸ்டர்? எப்படி சாப்பிடணுங்கிறத நேர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சிஸ்டர். உதாரணமா உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். கோவில்களில் பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு முன்னாடி வைக்கப்படுற ஒரு உணவு பதார்த்தம் வந்து தெய்வத்துக்கு படைத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உணவு வந்து மகா பிரசாதமாக அனைவருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. அது ஒரு மகா பிரசாதமாக ஏற்றுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தெய்வங்கள் என்றாலே நற்சிந்தனைகளும் இறை சிந்தனையும் கொண்டவர்கள். ஸோ அப்பேற்பட்ட இறை சிந்தனையும் நற்சிந்தனையும் கொண்டவர்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட உணவு என்ன ஆயிடுறது? மகா பிரசாதமாக மாறிவிடுகிறது. அப்பேற்பட்ட அந்த உணவை நாமும் உண்பதற்கு முன்பாகவே நாம் நம்முடைய எண்ணங்களின் மனோநிலையை நாம் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து எந்த ஒரு காரியங்கள் செய்யும் போதும் நம்முடைய மனோநிலையில் மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்களின் கதிர்வீச்சுக்கள் நம்மிலிருந்து வெளியில் வருகிறது என்பதை நாம் மிக மிக அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தாட்ஸ்க்கு அவ்வளோ சக்தி இருக்கு. எண்ணங்களுக்கு அவ்வளோ எண்ணம் என்பது நமக்குள்ளே அடங்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்போ எண்ணங்கள் என்பது ஒரு கதிர்வீச்சு, அதை நம்ம விட்டு கண்களின் வழியாக வெளியே வருது. அப்போ நம்ம உண்ணும்போது உணவுகளில் நம்முடைய எண்ணங்களினுடைய தாக்கத்தை ஏற்படுத்துறது. அதாவது மனதினுடைய சக்தியை நம்ம வந்து அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். மனோபலத்தின் சக்தியால தான் இன்னைக்கு உலகத்தில் வந்து காட்டப்படுறாங்க. பாகுபலம் இருக்கு, ஜனபலம் இருக்கு, தனபலம் இருக்கு. எல்லாம் இருந்தும் மனோபலம் இல்லை என்றால் அது வேஸ்டாக போய்டுறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லா காய்கறிகளையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இதில் காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் ஒரு கரண்டி எண்ணெய், ரொம்ப எடுக்கக்கூடாது, ஒரு கரண்டி எண்ணெய் இதில் ஊற்றி அப்புறமும் இதை நல்லா இப்படி பிசைஞ்சுக்கிறோம். பிசைஞ்சிட்டு இப்போது இதோட நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதோட நம்ம இப்போது 2 கப்பு கடலை மாவை சேர்த்துக்குவோம். 2 கப்பு கடலை மாவை சேர்த்துட்டோன்னா சேர்த்துட்டு நல்லா பிசைகிறோம். இப்போது பிசைகிறதுல தான் இந்த பக்குவம் இதில் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ இது நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு லேசாக பிசையணும். கை ஃபுல்லாக அந்த கடலை மாவு போட்டாச்சுன்னா ஃபுல் கை போடக்கூடாது. இந்த விரல்களால் மட்டும்தான் இப்படி இது பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே போட்டுட்டோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது வந்து எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் நம்ம போட ஆரம்பிக்கிறோம். நம்ம உண்ணக்கூடிய உணவு என்பது வந்து நம்முடைய மனோநிலையை பொறுத்து தான் நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நம்ம உண்ணும்போது உணவு நம்ம டிவி பார்க்குறதோ இன்டர்நெட்டில் ப்ரோக்ராம்கள் பார்க்குறதோ இதனால் என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் கதிர்வீச்சுக்கள் அந்த உணவில் போகும்போது நம்ம உண்ணக்கூடிய உணவு என்ன ஆயிடுது? அமிர்தமாகறதுக்கு பதிலாக அது விஷமாயிடுது. அங்கே பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பதிலாக நெகட்டிவ் எனர்ஜி உருவாக ஆரம்பிக்குது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளவு இருந்தும் ஏன் இவ்வளவு நோய்கள் வருது உலகத்தில்? காரணம் என்ன? பேரே சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் நோய் இருக்குது. இங்கே பாருங்கள் சிஸ்டர், நல்லா அப்படியே எண்ணெயில் மேலாப்பில் வந்துருச்சு பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் இதிலேயே வெந்துடும் என்ன சிஸ்டர்? ஆமாம், இதுலேயே எண்ணெயிலேயே வெந்துடும். நல்லா வந்து உங்களுக்கு மொறுமொறுப்பாக வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வருது. போட்ட உடனே என்ன ஆகும்னா எண்ணெய்க்குள்ளே இருக்கும் மாவு. வேக வேக என்ன ஆகும்னா அது அப்படியே மேலில் வந்துடும். இது ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா அந்த பக்கோடா இது வந்து அப்படியே மேலே மிதந்துட்டு வந்துடும். அப்போ நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து மேலே தனியாக இப்படி வந்துடணும். பொன்னிறமான நிறத்தில் வந்துடணும். இப்படி வந்துருச்சுனாலே பக்கோடா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
புரிஞ்சுதுங்களா? இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ எடுத்துருவோம். சுவையான மிக்சர்டு வெஜிடபிள் பக்கோடான்னு சொல்கிறோம் இதுக்கு. நீங்கள் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல தட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா இது இதனுடைய சுவையை ரசித்து சாப்பிட்டுட்டு ரொம்ப மனமகிழ்ச்சி அடைவாங்க. சிஸ்டர், இது கலர்ஃபுல் வெஜிடபிள் பக்கோடா ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு எப்படி சுவையாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஓகே சிஸ்டர். ரொம்ப அருமையா இருக்கு சிஸ்டர். ரொம்ப எல்லாமே கரெக்டா பக்குவமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் செஞ்சு கொடுத்தது. சிஸ்டர், இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு நேர்களுக்காக கலர்ஃபுல்லான இந்த பக்கோடா செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி. வணக்கம். மிக்ஸ்டு வெஜிடபிள் பக்கோடா செய்முறை: ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு ஆகியவற்றுடன் கேரட், குடைமிளகாய், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு மற்றும் சோடா உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக பிசையவும். பின் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறியவுடன் ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து காய்கறிகளுடன் சேர்த்து நன்றாக பிசையவும். அதன் பின் எண்ணெயில் உதிர்த்து போடவும். பின் நன்றாக பொன்னிறத்தில் எண்ணெயில் மிதந்து வந்தவுடன் பக்கோடாவை எடுத்து விடவும். இப்போது சுவையான மிக்ஸ்டு வெஜிடபிள் பக்கோடா தயார்.